கிரகண தோஷமும் திருமண தடையும் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னாங்க, பொதுவாக கிரகண தோஷம் ஏற்பட்டால் அது மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா, சூரியன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று இருந்து அத்துடன் சந்திரன் இருந்தாலும், அதுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் அது ராகு கேது தோஷம், அதாவது கிரகண தோஷம்னு சொல்லுவோம். ராகு கேது தோஷமும் இருக்கும், கிரகண தோஷமும் இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோமோ அதுபோல் சந்திரனுக்கு முக்கியத்துவம் தரணும். லக்னத்தை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி சந்திரனையும் பார்க்கணும். நம்ம எப்படி லக்னத்துக்கு 1 7ஆம் இடங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சந்திரனுக்கு 1 7ஆம் இடங்கள் பாதிக்காமல் இருக்கணும். பொதுவாக ஒரு ஆணோ பெண்ணோ கிரகணத்தை அன்னைக்கு பிறந்தாலோ, கிரகணத்தை ஒட்டிய ஒரு நாளில் பிறந்தாலோ, கிரகணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாளில் ஒரு நாளில் பிறந்தாலோ இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுகின்ற போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனைகள் உண்டாகிறது. பொதுவாக ஒரு ஆணின் ஜாதகத்தில் சூரியனோட ராகு இருக்கார், அதுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனுக்கு கேது சேர்ந்துருக்குது, அல்லாட்டி சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருந்து கூட அல்லது ராகு அல்லது கேது இருந்து கூட 7 ராகு இருக்குது. ராகு அல்லது கேது இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக 7 ராகு அல்லது கேது வந்துட போகுது. இப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற போது கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஜாதக நேயர்களுக்கு இந்த கிரகண தோஷத்தின் காரணமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து அந்த ஆணுக்கு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ராகு திசை நடைபெற்றாலும் சரி, கேது திசை நடைபெற்றாலும் சரி, சூரிய திசை நடந்தாலும் சரி, சந்திர திசை நடந்தாலும் சரி, ஒரு அந்த கிரகண அமைப்பின் காரணமாக மன வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு, மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், மன வாழ்க்கையில் நிம்மதி குறைவுகள் போன்றவை உண்டாகிறது. சூரியன் போய் ராகுவோடு சேர்ந்துருக்காரு, சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி நிலையில் சூரிய திசை நடக்குதுன்னா, ஒரு ஆணுக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. அதுபோல் சந்திரனோட ராகு அல்லது கேது சேர்ந்திருந்து அந்த தசாபுத்தி நடைபெற்றால் மனோரீதியாக ஒரு நிலையில்லாத நிலைகள், தவறான பழக்க வழக்கங்கள், தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாட்டம் குறைவுகள் போன்றவை ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 4 கிரகத்துடைய திசையே திருமணத்துக்கு வரக்கூடிய காலங்களில் வந்தால் அது ரொம்ப பிரச்சனைகளை உண்டாக்குது. அதனால் கிரகண தோஷம் இருந்தால் அந்த ஜாதகத்தை திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பார்த்து கவனமாக முடிவெடுக்கணுன்ற ஒரு கருத்தை நான் உறுதியாக சொல்லுவேன்.